சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து நமக்கு டெல்லியில இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார். நிறைய கேள்விகள் இருக்கு, வாருங்கள் அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் நாகராஜ். வணக்கம். என்ன சார் இது, டெல்லிக்கு தூக்கி குண்டோ போட்டார் போலயே. இப்ப வருவாரு, நாளைக்கு வருவாரு, இன்னைக்கு வருவாரு, உடனே சேர்ந்துருவாரு. கரூர் வச்சு எப்படியாவது சேர்த்துடலாம், எதோ ட்ரை பண்ணீங்க. ஏதோ எங்க கூட்டத்துல தொண்டர்கள்லாம் வந்துட்டான்னு எடப்பாடி சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் தனித்து தான் நிக்க போறேன், எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, அதிமுக போட்டியிலே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. கரூர்ல வந்து தாவேகாவினர் பேசினதோட பாஜக மெம்பர் தான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினது அதிகமா இருந்தது. இப்ப எல்லாமே வெயினா போயிடுச்சு சார். இல்ல, அது வந்து அவர் வந்து முதல்ல நடுவுல கொஞ்சம் கரூர்னால பிரச்சனை வரும்பொழுது கொஞ்சம் அவரை தயங்கி பார்த்தாரு. சரி, கோர்ட்ல இருந்து ஏதாவது ரிலீஃப் வருதான்னு பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அதே நேரத்துல அவர் லட்சியம் என்னங்கிறது தான் இப்ப முக்கியம். பாருங்க, எடப்பாடி இருக்கட்டும், இல்ல பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், அவரை இங்க வந்து சேர்ந்தா நல்லா இருக்குன்னு சொன்னது ஆட்சி பிடிக்கிறதுக்கா இல்லை. எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை தேவை. அதாவது உங்க லட்சியம் டிஎம்கே ஆட்சிக்கு ஒரு முடிவு பார்க்க வேண்டும் என்றால் எதிர்கட்சிகள் ஒன்றாக வேண்டும். சரி சரி, எதிர்கட்சிகள்லாம் ஒன்றாரும். அப்போ வந்து நீங்க விஜய வந்து எடப்பாடி அவர்கள் சிஎம் எடுத்துப்பாரா? இல்லைங்க, இஷ்யூ என்ன? சிஎம் யாரா இஷ்யூ? இப்போ இந்த ஆட்சி முடியணும், இந்த ஆட்சிக்கு போறதுக்கு என்ன வழி, அதை விஜய் யோசிக்கல. அங்கதான் விஜய் தவறு செய்யறாரு. விஜய் தவறு அங்கதான் பண்றாரு. அவரோட லட்சியம் என்ன? தான் சிஎம் தான் லட்சியம். எந்த அரசியல்வாதியாவது அவர் என்ன பிலீவ் பண்றாருன்னா, இந்த அதிமுகனால, கரண்ட் இருக்கிற அதிமுக டீம்னால டிஎம்கே டிஃபீட் பண்ண முடியாது, நம்ம ஒருத்தராலதான் டிஃபீட் பண்ண முடியும்ன்ற எண்ணம் அவர்கிட்ட இருக்கலாம்ல. இல்ல, எண்ணத்தை பொறுத்துங்கல்ல, ரியாலிட்டி இருக்குது இல்ல. யாராவது ஒருத்தர் எந்த கருத்து கணிப்பா சொல்லுவதா விஜய் வந்து தனியா நின்று டிஎம்கே வீழ்த்திடுவாருன்னு? யாருமே சொல்றது கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு அரசியல் அப்படி இருக்குது. உங்களுக்கு கூட்டணி தேவை, ஓட்டு ஒத்தமாக்கணும். ஓட்டுல பிரிவு வந்துச்சுன்னா போயிடும். ஏன்னா இல்லாட்டி சொல்லுங்க, திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ எப்போவாவது கூட்டணிக்காக என்ன விரும்பியா கூட்டணி பண்றாங்க? ஏன்னா தமிழ்நாடு அரசியல்ல இப்ப கூட்டணியே இஸ் பிகம் நெசசிட்டி, வேற வழி கிடையாது. அப்ப நீங்க பாருங்க, விஜய் வந்து இது முதல் ஃபர்ஸ்ட் இது விளையாடுறாரு அவரு. இது ஃபர்ஸ்ட் கேம். ஆனா ஃபர்ஸ்ட் கேம்ல மக்களை பத்தி அவர் மக்களுக்கு எது நலன் வரும்னு பேசுறாரு. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன் நாகராஜ், ஒரு சிம்பிளா நான் ஒரு காமன் மேன் லாஜிக் கேட்கிறேன். திருப்பி தனி எல்லாம் தனியா நிட்டு போட்டிடுறாங்க, அவங்க ஸ்ட்ரென்த் பாத்துடுறாங்க. டிஎம்கே ஆட்சி திருப்பி வந்ததுன்னா அது என்ன விஜய்க்கு பெரிய லாபமா இருக்குமா? ஏன்னா எதிர்கட்சிகள் ஒன்னாகணுங்கிறது ஒரு அவசியங்கிறத, அதனால்தான் எல்லாரும் இது பண்றாங்க. இதுக்கு பாருங்க, இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகள் நடக்கலையா? இபிஎஸ் சைடுக்கும் விஜய் சைடுக்கும் பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு இல்ல? நேரையோ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ த்ரூ மீடியேட்டர்ஸோ இல்ல கோ பிட்வீனோ ஏதோ பேச்சு நடந்துச்சு. அதுல சரி வரலாத்துக்கு பிறகுதானே இபிஎஸ் என்ன முடிவு பண்ணாரு? சரி, நம்ம ஒரு அலையன்ஸ் ஆரம்பத்துக்கு பிஜேபியோட போய் ஆனோம், அது ஒரு கட்டாயம். தலைவர்களுக்கு சொன்னாரு, பாருங்க இந்த நேரத்துல நம்ம போயணும். இதேதான் அமித்ஷாவும் சொன்னாரு, இதேதான் பாஜக தலைவர்கள் சொல்கிறார்கள். ஏன்னா பாருங்க, ஒரு அரசியல் கட்சியோட பயணத்துல பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. எல்லா கட்சிகளும் என்ன ஆசைப்படுவாங்க? நம்ம வளர்ந்து நம்ம தான் ஆட்சியில இருக்கணும், நம்ம தான் முழுமையா இதுவா இருக்கணும். அது லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, எல்லா கட்சிகளுக்கும் உண்டு அது. அதே நேரத்துல ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்ப பாருங்க, சீமானோட இது பாருங்களேன், எத்தனை நாளும் தனியா போட்டு எத்தனை தேர்தல் தனியா இது அவரால் எவ்வளவு தூரம் போக முடிஞ்சிருக்கு. ஏன்னா இப்ப அவருக்கும் ஒரு கட்டாயம் வருது இல்ல, சரி இப்படியே போயிட்டு இருந்தா சரி, நீங்க தனியா நிக்கிறீங்க, அது சில மக்கள் உங்களை பாராட்டலாம், ஆனா நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது ஆவே லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. இங்க பாருங்க, நான் ஒரு சிம்பிளா சொல்றீங்க, 1977 எடுத்துக்க, எமர்ஜென்சிக்கு பிறகு தேர்தல் நடக்குது. அப்ப இந்திரா காந்தியை வீழ்த்தணும் சொல்லி எல்லா கட்சிகளும் ஒண்ணா வந்தாங்க. அவங்களுக்குள்ள என்ன காமன் இருந்துச்சா? ஒரு எல்லா கட்சிகளும் ஒண்ணா வந்துச்சு, ஜனசங் கூட சேர்ந்துச்சு.
இடதுசாரி கட்சிகளும் முழுமையா சப்போர்ட் பண்ணி 1977ல எதிர்கட்சிகள்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்திரா காந்தி. அப்ப மக்கள் என்ன சொன்னாங்க, எதிர் யார் இருக்கிறோம் நாங்க பார்க்கல. இந்திரா காந்திய நகர்த்தணும் எமர்ஜென்சிக்கு பிறகு. எமர்ஜென்சி நடந்த அட்டூழியத்துக்கு, கொடுமைகளுக்கு இந்திரா காந்தி நாத்தன மக்கள் முடிவு பண்ணாங்க, ஆப்போசிஷன் ஓட்டு போட்டாங்க. அப்ப போடும்போது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போல தலைவர்கள் கூட என்ன சொன்னாங்க, ஒரு லேம்ப் போஸ்ட் எதிர்த்து இருந்ததுன்னா கூட இந்திரா காங்கிரஸ் எதிர்த்து அதுக்கு ஓட்டு போயிருக்கும். ஆகையால் இப்ப விஜய் முடிவு பண்ணணும், சரி இந்த டிஎம்கே ஆட்சி இன்னொரு 5 ஆண்டு காலம் தொடரட்டும், அதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவர் யோசிச்சாருன்னா. இல்ல சார், நான் சில தாவேக்கான மெம்பர்கிட்ட பேசினேன் சார், பேச வாய்ப்பு கிடைச்சது, சில பேர்கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சது. விஜய் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து ஒரு 4 days முன்னாடி வந்து அந்த ஃபேன் கிளப்ல இருக்கு நிறைய பேரை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிருக்காரு இந்த வாட்டி. நாட் ஆதவ அர்ஜுனா அந்த இதுல, அண்ணே நான் உங்களை சிஎம்மா பார்க்க தான் ஆசைப்படுறோம், உங்களை அந்த இடத்துல பார்க்க தான் ஆசைப்படுறோம், தவிர நீங்க இவரை கை காமிக்கிறதுக்கு வந்து நாங்க எப்படி, அவங்க டிஸ்இன்ட்ரெஸ்டடா ஃபீல் பண்ணதா நியூஸ் இருக்கு. அந்த வந்து மீட் பண்ணவங்க எல்லாருமே டிஸ்இன்ட்ரெஸ்டடா ஃபீல் பண்ணும்போது அவருடைய பவன் கல்யாணோட கேடர்ஸ் வந்து லேட்டரா ஒத்துக்கிட்டாங்க. எப்போ 3 எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க பவன் கல்யாண் கேடர்ஸ், நாட் அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். இப்போ இந்த கேடரோட லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் அதுவா இருக்கு. பிளஸ் பிஜேபி 2024 என்ன சொல்லிச்சோ, அதாவது இந்த வாட்டி நம்ம தனியா நிற்போம், நின்றா ஏடிஎம்கே வீக்கன் ஆகும், அது நடந்தது. ஏடிஎம்கே காட் வீக்கன் 20% வந்தாங்க. இப்ப அதே ஸ்ட்ராட்டஜி எடுத்து விஜய் இப்ப இந்த எலெக்ஷன்ல வந்து நம்ம ஜெயிச்சு 15-20% வாங்கி ஏடிஎம்கே ஒருவேளை ஆட்சி அமைக்காவிட்டால் ஏடிஎம்கே கட்சி அழிந்து விடும். சோ அடுத்த எலெக்ஷன்ல வந்து போட்டி ஸ்ட்ரெயிட்டா வந்து நமக்கும் அவங்களுக்கும் இருக்குன்ற ஒரு கால்குலேஷன்ல வராங்க. இது அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் அவனை இப்ப இருக்கு. கடைசியில வந்து ஏப்ரல் மாசம் கூட்டணியை ஃபார்ம் பண்ணி எல்லாருக்காக வெயிட் பண்ணி இந்த இலவ காத்து கிளியாவே இந்த என்டிஏ மாறிடுச்சு சார். விஜய் வந்து தன்னுடைய தொண்டர்களுடைய அபிப்பிராயமே எடுத்துட்டு இருக்காரு இந்த இடத்துல. இப்ப விஜய் தனித்து நிக்கிற, ஆனா விஜய் தனித்து நின்றால் திமுகவுக்கு டேஞ்சர்ன்றது நான் ரொம்ப நாளா உங்கள்கிட்ட பர்சனலா சொல்லிருக்கேன். இல்ல சார் அவர் வெளில நிக்கிறதா நமக்கு நல்லதுன்றதை நான் உங்கள்கிட்ட பர்சனலா சொல்லியிருக்கேன். அது ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டடி. பட் விஜய் வந்து அவர்கள் யார் அவருக்கா வேலை செய்யறோம் அவங்க தொண்டர்கள் அடிப்படையில் தானே போகணும். அப்ப அவங்க தொண்டர்களின் எதிர்பார்ப்பு வந்து என்னவா இருக்குன்னா வந்து கூட்டணி வேண்டாம் தானே இருக்கு சார். அப்ப விஜய் தொண்டர்களின் எதிர்பார்ப்பு தானே செஞ்சிருக்காரு. நீங்க சொன்ன இப்ப என்ன கருத்து வச்சீங்களோ நான் அந்த கருத்து ஒரு பார்ட்டா எடுத்துக்கிறேன். ஒன்று சொன்னீங்க, பாஜக போட்ட கணக்குல அதிமுக வீக்கன் ஆயிடும், அதனால வீக்கன் ஆச்சு. ஆனா பிஜேபி ஸ்ட்ரெங்தன் ஆச்சா? பிஜேபி சேர்ந்து வீக் ஆச்சு, பலவீனமாக பிஜேபி ஆச்சு. பிஜேபியும் ஸ்ட்ரெங்த் போச்சு இல்ல. நீங்க எப்போதுமே எதிர்கட்சியை வீழ்க்கிறது நினைக்கிறத உங்களுக்கு எது பலம் கொடுக்கறது யோசிக்கணும். ஒன்று. இரண்டாவது, இந்த அடுத்த 5 ஆண்டு காலம் ஒன்னுல ஒரு கரூர் சம்பவமே உங்களை ஒரு ஆட்டு ஆட்டிடுச்சு. திருப்பி டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுன்னா உதயநிதி முதல்வரானா விஜய சும்மாவா விட போறாரு? டிவிகே சும்மா விட போறாங்களா? அந்த இதை அவர் டேஞ்சரை யோசிச்சு பாக்குறாரா? 5 ஆண்டு காலம் அந்த கட்சி தாக்கு பிடிக்க முடியுமா? எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு வர போறாங்க? ஏங்க அதிமுகக்குள்ளேயே எதிர்கட்சியா இருந்து எத்தனை பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. உங்க தலைவர்கள் யாரு கூட நீங்க டெஸ்ட் பண்ணல, உங்க தொண்டர்கள் யாரும் தெரியாது. உங்க சினிமால பெரிய புகழ் இருக்கு, அந்த புகழ் வச்சுட்டு வர்றீங்க. இது இரண்டாவது ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. ஒன்னு பொலிட்டிக்கல் லாஜிக், ஒன்னு அந்த லாஜிக்ல இருந்து வர பொலிட்டிக்கல் நெசசிட்டி. இப்ப இதுவா போனவர் தான் வச்சுக்கோங்க. அவர் பொலிட்டிக்கலா போனோம்னா விஜய் என்ன பண்ணணும்? ஒன்னொன்னா போனோம். முதல்ல என்ன, இந்த அரசு நாத்துவோம். இதை நாத்தின பிறகு என்ன மாதிரி சிச்சுவேஷன் வருதுன்னு அப்ப புரியும். டிஎம்கேக்கு நீங்க வந்து இல்ல இந்த மாதிரி கால்குலேஷன் இருக்கு பாருங்க. ஓட்டு பிழை வருதுன்னா டிஎம்கே வந்துருங்க. இதுல இது ஒன்றும் பெரிய இது இல்லை, இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லைங்க. தனித்து நின்று எல்லாரும் போட்டியிட்டா எவ்வளவு ஜெயிப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒன்றா நின்ற போட்டியிட்டா இவங்க ஜெயிப்பாங்க, அதாவது எதிர்கட்சிகள் வந்துடும். அதுக்கு பிறகு பண்ணலாம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, எங்க எங்க விஜய் தப்பு பண்றாரு சார். அவர் நினைக்கிற தன் பாப்புலாரிட்டியில இவங்க என்கேஷ் பண்ண பாக்குறாங்க. எனக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, இந்த பாப்புலாரிட்டி he doesn't want to share with other opposition leaders. ஆனா அது ஒரு he is popular only in cinema sir, not on the public life ல. அது அந்த பேலன்ஸ் இருக்குல்ல. இல்ல அது அவர் ஒன்னும் புரிஞ்சுக்கலையே. நாட் only பாப்புலர் விட்டுருங்க,
பொலிட்டிக்கல் ஏரனாங்கிறது வேறங்க. இங்க குஸ்தி வேற, சினிமா குஸ்தி வேற. சினிமால உங்களுக்கு வந்து ஸ்டண்ட் ஆள் கிடைப்பாங்க, உங்களுக்கு டபுள் இருப்பாங்க. அரசியல்ல டபுள் கிடையாது. அரசியல் நீங்க எடுத்த குத்து குத்து தான். திருப்பி எவ்வளவு குத்து வருதையும் பார்த்துக்கணும். ஒண்ணுங்க. ரெண்டாவது, கரூர் சம்பவம் என்னங்க பெருசா காமிச்சுது சொல்லுங்க. அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, அதுக்குள்ள போல என்ன ஒரு பெருசா காமிச்சிச்சு? இதுவரையில் டிவி, அதாவது தமிழ் வெற்றி கட்சி நடத்துற கேம்பெயின், நம்ம விஜய் கொடுக்கிற லீடர்ஷிப் என்ன காமிச்சுது? அவருக்கு பர்சனாலிட்டி இருக்குது, கரிஸ்மா இருக்குது. ஆனா அரசியலா எப்படி முன் போகணுங்கிறதுக்கு ஒரு பிளான் இல்லை. ஏன்னா அரசியல்ங்கிறது வேறங்க. எங்க காம்பினேஷன் இருக்கு பாத்தீங்களா, டைம் எடுக்கும். இன்னைக்கு விஜய் எந்த இடத்துல நிக்கிறாருன்னா, எந்த இடத்துல 1966 இந்திரா காந்தி இருந்தாங்களா? பர்சனாலிட்டி எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனா எத்தனை நாள் ஆச்சு அவங்க தனியா வரத்துக்கு? எத்தனை பாடம் கத்துட்டாங்க? கட்சியை உடக்கும். பிரைம் மினிஸ்டரா இருந்து அந்த கட்சியை, பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி, அதாவது அப்ப இருந்த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி, காமராஜர், நிஜலிங்கப்பர், காங்கிரஸ் கமிட்டி அந்த பிரைம் மினிஸ்டர் எக்ஸ்பெல் பண்ணாங்க. இந்தியாவில் அரசியல பல விஷயம் ஆயிருக்குங்க. அதுல என்ன தெரியுதுன்னா, பொலிட்டிக்கல் அஸ்டியூட்னஸ்ங்கிறது வேறங்க. அதுக்கு தமிழ்நாடு வேற விஷயங்க. தமிழ்நாடு அகில இந்தியா மாதிரி அப்படி இல்லைங்க. பொலிட்டிக்கல் சில பேசிக்ஸ் எல்லா இடத்துலயும் வேலை பண்ணும். இவர் என்ன கேட்டீங்கன்னா பாருங்க, விஜய் இப்ப பாருங்க, அதிமுக தொடரும், இந்த தேர்தலுக்கு பிறகும் தொடரும். பல அடி வாங்கியிருக்கு. திருப்பி எழுந்து நிற்பாரு. இபிஎஸ் சரி, இதெல்லாம் எனக்கு அப்படி தோணலை. இப்ப இபிஎஸ்க்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு இப்ப சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணுங்க, டிஎம்கேக்குள்ள இருக்கிற நிலைமையை பாருங்க. டிஎம்கே தலைவர்கள் நினைப்பது என்ன? அதை தவிர்த்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஆபீஷியல்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? இதுக்கு வரப்போற தேர்தல் டிஎம்கேக்கு, இந்த ஒற்றுமை இல்லாத ஆப்போசிஷனுக்கு முன்னாடி கூட டிஎம்கேக்கு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு சொல்றாங்க. பீப்புள் வாண்ட் சேஞ்ச், பீப்புள் ஆர் ஏர்னிங் ஃபார் சேஞ்ச். அந்த சேஞ்சை எப்படி டாக் பண்ணுவது? அது டாக் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒன்னா வந்து ஒரு காமன் மினிமம் போட்டு முன் போனோம். ஆனா அதுல அவர் என்ன நினைக்கிறாரு? இல்ல என்னோட இதை நான் ஷேர் பண்ண மாட்டேன். இவருக்கு பாருங்க, இவர் கூட்டணியில வந்தாருன்னா இவருக்கு லாபம் கிடைக்கும். எந்த மாதிரி லாபம் கிடைக்கும்னா, அரசியல் பத்தி இல்ல, இது யூகங்கள்லாம் கத்துப்பாரு. அவரு எப்படி செய்வது, என்ன செய்வது, அதை கத்துப்பாரு. அவர் திருப்பி வந்தாருன்னா டிஎம்கே வில் நாட் பி கைண்ட். எவ்வளவு டேமேஜ் ஆச்சுங்கிறத பார்ப்பாங்க. அப்ப அவர் முன்னாடி ரெண்டே வழிதான் இருக்கும். தேர்தலுக்கு பிறகு அப்புறம் எதிர்கட்சிகளோட கை கொடுக்க முடியா இருக்கும், இல்ல தேர்தலை விட்டு வெளியில போக முடியாது. உடனே இல்லாட்டி கூட இருக்கும். ஏன்னா ஒரு தடவை டெஸ்ட் பண்ணியாச்சு வச்சு பாருங்க. என்னன்னா, கையை மூடிட்டு இருக்கவரை நீங்க சொல்வீங்க இது கைக்குள்ள என்ன இருக்கு நான் கேட்டுட்டே இருக்கலாம். கை ஒரு தடவை திறந்துச்சு வச்சுக்கோங்க, ஒரு தேர்தலுக்கு பிறகு என்ன உங்க ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாம் வந்துடும். இன்னைக்கு விஜய் கிட்ட இருக்கிறது ரெண்டே விஷயங்க தாங்க. என்ன? ஒண்ணு அவரோட பர்சனாலிட்டி, அவரோட அப்பீல் ஆஸ் அன் ஆக்டர், கரிஸ்மா. இன்னொரு அவருக்கு நிறைய பைனான்சியல் ரிசோர்சஸ் இருக்கு, மசில் இருக்கு. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா there is a lot of lacunae. ஆர்கனைசேஷன் சரியில்லை, லீடர்ஷிப், அந்த லீடர்ஷிப் மேல ஒண்டி இல்லை, அட் எவ்ரி லெவல் இல்லை. அதை தவிர்த்து பாருங்க, குதிரை ரேஸ்ல ரெண்டு விதமா குதிரை இருக்கு. ஒன்னு ஷார்ட் பர்ஸ்ட் குதிரை, ஒன்னு லாங் டர்ம் குதிரை. கடைசி வரையில் ஓடுற பந்தய குதிரை. அந்த கடைசி வர்ற குதிரையா அவர் மாறிக்கணும். சார், ஒருவேளை இந்த குதிரை மேல எடப்பாடி பெட்டு கட்டிட்டாரு, அமித்ஷா பெட்டு கட்ட விரும்பலையோ? இல்லைங்க, தமிழ்நாடு பொறுத்த மொத்தம் பிஜேபி எந்த பெட்டும் கட்டலீங்க. ஏன்னா பிஜேபிக்கு பாருங்க, இந்த தேர்தல் அடுத்த தேர்தல். ஏன்னா பிஜேபி இஸ் a long time player. பிஜேபியோட சென்ட்ரல் லீடர்ஷிப் இதை சொல்லிடுறேன். சோ எடப்பாடி decision is final decision on all costs. இல்ல, இந்த ஒரு முடிவு எடுத்துட்டு இதுல போய்தான் வேற வழி கிடையாது. ஏங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணி, ஏன்னா நான் டெல்லியில பேசுறதுனால சொல்றேன், டெல்லியில அவங்க அனலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த தடவை இதோட போய் பார்ப்போம். எப்படி போன லோக்சபா தேர்தல்ல இவர் நம்ம அண்ணாமலை சொன்னாரு, தனித்து நின்று பார்ப்போம். அதை பார்த்துட்டாங்க, அந்த ரிசல்ட் அனலைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் முடிவு வந்துச்சு, இல்ல இது சரி வராது, we have to adopt a short term strategy. அந்த ஷார்ட் டர்ம் ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க கூட போறாங்க. என்ன கேட்டீங்கன்னா பாருங்க, தனித்து நின்று தமிழ்நாடு மக்களுக்கு காமிக்கலாம் டிவிக்கு என்ன, விஜய் என்னன்னு. பட் இட் வில் பி a costly political exercise for விஜய். ஆனா ஒண்ணுங்க,
இந்த தேர்தல்ல விஜயில மார்க் பண்ண முடியலன்னா அப்புறம் டிஎம்கே சும்மா இருக்காது. டிஎம்கே எதிர்கட்சிகளை இப்படி இப்படி இது பண்ணிடும். அதை அவரால் தாங்க முடியாது. ஒரு கரூர் சம்பவம் காமிச்சிருச்சு. அந்த சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷனால தலைவர்களால வெளியிலே வர முடியலையே. பேசிக் ஃபண்டமெண்டல் மிஸ்டேக்குங்க. இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கிறதா ஒரு மீட்டிங்ல எந்த காரணம் விடுங்க, நீங்க உடனடியா என்ன செஞ்சிருக்கணும்? அது பண்ணீங்களா? எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு வெளியில வரத்துக்கு? அதெல்லாம் என்ன காமிக்கிறது? இம்மெச்சூரிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இது ஏபிசிடியா பாலிடிக்ஸ் இல்லைங்க. என்னதான் காரணம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா நீங்க உடனே என்ன பண்ணிருப்பீங்க? பயப்படுவீங்களா? கைதி ஆகிறது பயப்படுவீங்களா? மக்கள்கிட்ட உடனே போக மாட்டீங்க. பாத்தீங்க, எங்க போய் பாத்தீங்க? அவங்கள கூட்டிட்டு வந்தீங்க மகாபலிபுரத்து ஹோட்டல்ல. அதாவது பணம் இருக்கிறதுனால எல்லாமே சமாளிச்சுக்கலாம்னு நினைக்கிற ஒரு அப்ரோச் இருக்கு பாருங்க. பணத்தோட கூட புத்தி வேணும். லக்ஷ்மி சரஸ்வதி ரெண்டும் வேணும். கூடவே தைரியத்துக்கு துர்காவும் வேணும். சார் இல்ல சார், இங்க லட்சுமி இருக்கு, சரஸ்வதி இருக்கு, தைரிய லட்சுமி இல்ல. அதுக்கு நம்ம என்ன பண்றது? பாருங்க, நம்மளோட இது என்னன்னா நடக்கிறத பத்தி நம்ம பாக்குறோம். நமக்கு ஒண்ணு செய்யறதுக்கு இல்ல. நமக்கு எல்லாம் பாருங்க, எத்தனையோ தமிழ்நாட்டுல அரசியல பல திருப்பங்கள் பார்த்திருக்கோம். அந்த காலத்துல இருந்து பல திருப்பங்கள், இது ஒரு திருப்பமா இருக்கட்டும். ஆனா எனக்கு இன்னும் என்ன தோணுதுன்னா, போக ஜனவரி பொங்கல் தை மாசம் பிறந்த பிறகு அவரை யோசிக்க ஆரம்பிப்பாரு விஜயம். நீங்க என்ன சொல்றீங்க? ரீகன்சிடர் பண்றது வாய்ப்பு இருக்குன்றீங்க? கட்டாயமா இருக்குங்க. போக தேர்தல்ல எப்படி இருக்குது பாருங்க. ஏங்க, இவருக்கு அட்வைஸ் கொடுத்த பிரசாந்த் கிஷோர் அவரோட நிலைமை இன்னைக்கு பிஆர்ல என்ன சார்? நிறைய ஓட்டு வாங்க சொல்லுங்க சார், நம்ம ஜெயிக்க மாட்டோம். இல்ல பாருங்க, அவர் எத்தனை தேர்தல்ல அவர் எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்தாரு. கடைசியில் என்னாச்சு? அவர் பாட திண்டாட்டமா இருக்கு நீங்க. ஏன் அவருக்கு பணம் கம்மி இல்ல? ஏன் சொல்லுங்க? ஏன்னா லீடர்னா முன்னாடி இருந்து லீடு பண்ணணுங்க. இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு நான் தேர்தல் நிப்பேன்னு சொல்லிட்டு கடைசியில நிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா தேர்தல்ல தோல்வி சந்திக்க அவருக்கு தைரியம் இல்லை. இத்தனை தலைவர்கள், இத்தனை கட்சிகள் ஆட்சியில கொண்டு வந்த தான் சொந்தமா வரும்பொழுது தான் நிக்கிறதுக்கு தைரியம் இல்லை. அதனால என்னாச்சு? கட்சிக்குள்ள ஒரு டிராக் ஆரம்பிச்சிருச்சு. அங்க தொகுதியில இருந்து அவன் ரிட்டையர் ஆறான். இவர் நினைக்கிறாரு அமித்ஷா ரிட்டையர் பண்ண வைக்கல, பிஜேபி. அது இல்லைங்க. அவன் பாக்குற, சரி பணத்தை நம்ம வசூல் பண்ணிட்டோம், கொஞ்சம் செலவு பண்ணிட்டான், இனிமே நின்று இன்னும் என்ன செலவு பண்ணிக்கிறோம், இப்பவே நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். அவன் கண்டெஸ்ட் விட்ரா பண்ணிக்கிறான். அப்போ புது கட்சியில யாருக்கு நீங்க டிக்கெட் கொடுத்தீங்களோ, எவங்களை நம்பி கொடுத்தீங்களோ அவங்களும் ஆடுறாங்க. நான் இதே மாதிரி சிச்சுவேஷனே தமிழ்நாட்டில் வராது. விஜய் கேண்டிடேட் போடுறாரு, அதுக்கு பிறகு டிஎம்கேயோட என்ன இன்ஃப்ளூயன்ஸோ தெரியல, அந்த கேண்டிடேட் விட்ரா பண்ணிட்டு போனா என்ன ஆகுது? இவர் என்ன பண்ண முடியும் விஜய்? சரி, அவர் இந்த பாலிடிக்ஸ ரொம்ப அசால்ட்டா அணுகுறாரோன்ற ஒரு அபிப்பிராயம் டே ஒன்ல இருந்தே உண்டு. ரொம்ப லெத்தார்ஜிக், அசால்ட்ன்ற வார்த்தை லெத்தார்ஜிக். நம்ம கேண்டிடேட் போட்டுலாம், நம்ம ஜெயிச்சிடலாம், அப்படி ஒரு வாபுல்னஸ் இருக்குது இல்ல? இல்லைங்க, அவர் எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு அவர் லிஸ்ட் போட்டுக்கணும். எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு, தெரியாது என்னோட ஸ்ட்ரென்த் இவ்வளவு, என்னோட வீக்னஸ் இவ்வளவு, ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நம்மளாம் ஸ்வாட் டெஸ்ட் பாங்க பாருங்க, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுவாங்க, த்ரெட். அந்த தந்த மாதிரி போனாங்க. அந்த மாதிரி போனாதான் இவர் முன்னாடி போக முடியும். இல்லைன்னா பாருங்க, he will make mistakes. ஆனா திருப்பி டிஎம்கே வந்ததுன்னா டிவிக்கே ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்க. அதுல எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது அவருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, மற்ற கட்சிகள் will be kinder to him than டிஎம்கே. ஏன்னா முதல்ல இவர் வந்த போது என்ன நினைச்சாங்க, ஓட்டு பிளவு ஏற்படும், நமக்கு சௌகரியம் ஆயிடும், நம்ம எல்லாரும் ஜெயிச்சுட்டு வரலாம்னு அங்கேயிருந்து கூட கிரீன் சிக்னல் வந்திருக்கலாம் இவருக்கு. அந்த சந்தேகம் தொடர்ந்து இருக்கிறது பிஜேபியில. இவர் வந்து டிஎம்கே என்ன பாலிடிக்ஸ் பேசுதோ அதை அப்படியே இவர் ரெப்ளிகேட் பண்றாரு. அது டிஎம்கே ஆல்டர்னேட்டிவா தான் இவர் இருக்காரு. ஆக்சுவலி தமிழ்நாடு அரசியல்ல வைகோக்கு பிறகு திமுகவோட பாணியில திமுக பாலிடிக்ஸ் பண்ணி திமுக எதிர்க்கிற ஒரே ஆளா வந்து இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு. இதை திமுக எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களோன்ற ஒரு விஷயமும் வந்து வெளியில இருக்கு. இது எல்லாருமே பேசுறாங்க.
சார் குறிப்பா அதை எங்க டேமேஜ் பண்ண போகுது அப்படின்னா, திமுக கூட்டணிக்கு ஒரு ஓட் காம்பவுண்டிங் நடக்குது சார். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா ஒரு 6% 7% எக்ஸ்ட்ரா வருது இல்ல. இப்போ அந்த காம்பவுண்டிங் விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்குமா நடக்காதுன்னு மில்லியன் டாலர் கொஸ்டின். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் சார். இவர் வெளில இருந்தா தான் நமக்கு அட்வான்டேஜ். இவர் வந்து டிஎம்கே ரெப்ளிகாவா இருக்காரு. அப்படியே நிக்கட்டும், இவராலே தோத்துருவாங்க டிஎம்கேன்னு. இல்லைங்க, சொந்த காசுல சூனியம். இல்ல அது முதல்ல அவங்க டிஎம்கே டிஸ்டர்ப் ஆனாங்கன்னா இவர் வர கூட்டத்தை பார்த்து டிஸ்டர்ப் ஆனாங்க. அந்த கூட்டம் அதிகமாகும் போது இவங்களுக்கு சந்தேகம் வந்தது, இது வெறும் எதிர்கட்சியில் ஓட்டுகள் பிளவு இருக்காது, நமக்கே வெடி வைக்கும்னு வந்துருச்சு. அதாவது இவங்களே கிளப்பி விட்ட பூதம் பெருசாயிடுச்சு. அது பட்டணத்தில் பூதம் ஆயிடுச்சு. ஒரு பட்டணத்தில் இல்ல, எல்லா பட்டணத்திலையும். அதை அவங்க பார்த்தாங்க, சரி இது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ கேடர் ஃபீட்பேக் என்ன வந்துச்சு, கேடருக்குள்ளே பல விஜய் சப்போர்ட்டர்ஸ் கூட இல்ல தப்புன்னு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாருங்க, அவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் ஒரு பெரியாரை வச்சிருந்தாரு, அண்ணாவை வச்சிருந்தாரு, எம்ஜிஆர் வச்சுக்கிறாரு, எல்லாரும் காமராஜரையும் வச்சு எல்லாரையும் வச்சு காட்சி கொண்டுட்டாரு. ஏன்னா ஐடியாலஜி அவருக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் ஐடியாலஜி இல்ல, மிக்ஸ். என்ன ஆச்சு, அது எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்றது. And 18 to 25 ஓட்டர்ஸ் பாருங்க, 25 to 30. அண்ட் இன்னைக்கு பாருங்க டிஎம்கே பெரும்பாலும் ஓட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 35-40க்கு மேல இருப்பாங்க. யங் ஓட்டர் ஷிஃப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த தேர்தல் பாருங்க, இப்ப வரப்போற 2026 தேர்தல் வந்து இட் இஸ் நாட் அபவுட் டிஎம்கே ஆர் விஜய். திஸ் இஸ் தி எலெக்ஷன் அபவுட் தமிழ்நாடோட ஃபியூச்சருங்க. இந்த கடந்த 5 ஆண்டு காலம் நடந்த ஆட்சி, இதே மாதிரி ஆட்சி இன்னும் 5 காலம் தொடரணுமா தான் கேள்வி மக்கள் முன்னாடி. சார் இந்த இடத்துலதான் சார் எனக்கு வந்து மோடி அவர்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, தன்னுடைய ஃபியூச்சரை பத்தி அவர் என்னைக்குமே யோசிக்கல சார். என்னைக்குமே நாட்டோட ஃபியூச்சர் பத்தி தான் யோசித்தாங்கன்னா, இன்ஃபேக்ட் எடப்பாடியும் சுயநலம் இருக்கு, அரசியல்வாதிகள் சுயநலவாதிகள் தான். ஏன் லீடர் வந்து இந்த இடத்துல ஏன் வந்து ஒருத்தர் லீடரா இருக்காரு, இன்னொருத்தர் வந்து மாஸ் லீடரா ஆறாருன்னா, மாஸ் லீடர் எப்பவுமே ஜனங்களை பத்தி யோசிக்கிறாங்க தவிர அவங்களோட ஜனங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்சிருவேன்ற ஒரு எண்ணத்துல போறாங்க. ஜெயலலிதா ஆகட்டும், ஜெயலலிதா பண்ணாத காம்ப்ரமைஸ் யாரும் பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆரம்பிய சேர்த்த ஜெயலலிதா இருக்கு, யாரோட சண்டை போட்டும் சேர்த்திருக்காங்க. மோடி அவர்கள் வந்து பண்ணாத காம்ப்ரமைஸ் இருக்கா பாலிடிக்ஸ்ல? ஏன் இப்ப இருக்க சந்திரபாபு நாயுடு என்ன கேவலமா பெஸ்ட் ஒண்ணு, இப்ப அந்த சந்திரபாபு நாயுடு வச்சுக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நடந்துட்டு இருக்க பிஆர் எலெக்ஷன்ல ஒரு அரவணைப்பு பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் அவர்கள்லாம் மாஸ் லீடரா இருக்காங்க, ஏன் அவங்க எல்லாம் மக்கள் தலைவரா இருக்காங்க அப்படின்ற விஷயத்துக்கு வந்து நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்ல சார்? கரெக்ட். ஏன்னா அவர் மோடி என்ன சொல்றாருன்னா, பாருங்க நம்ம பப்ளிக் லைஃப்ல எதுக்கு வந்தோம், இதே தொடரணும்னு நினைக்கணும்னா இன்னொரு நான் ஒரு 5 ஆண்டு கால பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டு அவர் பட்டு போயிருக்கலாம். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிருக்க வேண்டாம். சிஸ்டம் அப்படியே கண்டினியூ ஆயிருந்தா எல்லாரும் புகழ்ந்திருப்பாங்க. வாஜ்பாய் நல்லவர், வாஜ்பாய் இருக்கிற வாஜ்பாய் மாற்றம் தேவை ஆசைப்படல அர்த்தமா? இல்ல, வாஜ்பாய் கிட்ட அந்த மேண்டேட் இல்ல மாத்திரத்துக்கு. வாஜ்பாய் கிட்ட இதே மேண்டேட் மோடி கிடைச்சிருந்த மேண்டேட் கிடைச்சிருந்ததுன்னா அவரை பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாரு. பாருங்க, வாஜ்பாய் வந்து பை தி சர்க்கம்ஸ்டான்சஸ், வாஜ்பாய் கிட்ட நம்பர் இல்ல, அது கோலிஷன் கவர்மெண்ட். 30 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு வருத்தம் வந்து யூபிஐ 1 ஃபார்ம் ஆச்சு இல்ல சார் 2004ல. அது நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டிய எலெக்ஷன் சார். 2004 நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டிய எலெக்ஷன். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கிய காரணம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, காங்கிரஸ் சோனியா தலைமையில இப்ப ராகுல் தலைமையில அதை பண்ணாம தான் மாட்டிட்டு இருக்காங்க. சோனியா புரிஞ்சுட்டாங்க தான். அதாவது காங்கிரஸோட பாருங்க, சோனியா காந்தி இருந்த பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு விஜய் இருக்கிற பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் மோர் ஆர் லெஸ் சேம். ஆனா சோனியா காந்தி என்ன நினைச்சாங்க, 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு முன்னாடி போனோம்னு. அதுல அவங்க என்ன நினைச்சாங்க, சரி இது நமக்கு சரி வராது, அதனால்தான் பிரதமர் இதுல இருந்து வித்ரா பண்ணிட்டாங்க. சார் பெரிய தியாகி மாதிரி காமிச்சுட்டாங்க. ஆனா பவர் கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கணும்னா, இப்ப திருப்பி நான் அந்த நீங்க சொன்னீங்க பத்தியா பிரதமரோட அப்ரோச் எப்படின்னா, பிரதமர் கட்சிக்கிட்ட தான் சொல்லுது, நம்ம வந்திருக்கிறது மாற்றத்தை கொண்டு வரதுக்கு, நம்ம வந்திருக்கிறது ஆட்சி பிடிக்கிறதுக்கு இல்ல, நம்ம வந்திருக்க மாற்றங்கள் வரணும். அந்த மாற்றங்கள் வரத்துக்கு ஆட்சி வேணும். அப்ப அந்த ஆட்சி வேணுங்கிறதுக்கு என்ன வேணும், அதுல ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் 2 வரும். அதனால்தான் கம்பல்ஷன், அதனால்தான் விட்டு கொடுத்து. இப்ப பாருங்க, நிதிஷ்குமார் எவ்வளவு தூரம் இங்கே தாங்க தாவிட்டு போனார். சரி பரவாயில்ல, ஏன்னா பீகார்ல மாற்றம் வரணும், பீகார் சேஞ்ச் வரணும், நம்ம ஒத்துண்டானோம்.
மகாராஷ்டிரால பாருங்க, மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே அரசு வந்தப்புறம் பல திட்டங்கள் நிப்பாட்டிப்பட்டது. ஏன்னா அது பாஜக தேவேந்திர பட்னவிஸ் முதல் டைட்டில் இருந்தது. ஆனா பொறுமையா மோடி என்ன சொன்னாரு, பொறுமையா இருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை உடைச்சு மாத்துங்க. மாத்தினது ஏமாத்தி இல்ல, ஏமாத்தி ஆட்சி பிடிக்கிறதுக்கு இல்ல, உள்ளுக்குள்ள கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. காங்கிரஸுக்கு பவாருக்கு ஒத்து போல, காங்கிரஸுக்கு உத்தவ் தாக்கரேக்கு ஒத்து போல. அது ஒத்து போலங்கிறது இப்ப தெரியுது பாருங்க. வரப்போற மும்பை எலெக்ஷன்ல எல்லாம் காங்கிரஸும் உத்தவ் தாக்கரே தனித்தனியா போறாங்க. அவங்க அண்ணன் தம்பி ஒன்னாக போறாங்க, தாக்கரே பிரதர்ஸ். அதாவது உங்க லட்சியம் என்ன முடிவு பண்ணிக்கணுங்க. என்ன கேட்டீங்கன்னா, விஜய் லட்சியம் தமிழ்நாட்டை மாத்தணும்னா அதை மாத்துறதுக்கு ஆட்சி வேணும். அந்த ஆட்சி பிடிக்கிறது என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்யணும். இல்லைன்னா மாத்தவே முடியாது. நீங்க ஸ்பீச் கொடுத்துட்டே இருக்கலாம், யாரோ எழுதி கொடுத்ததை படிச்சுட்டே இருக்கலாம், இல்ல நீங்க எழுதினதே நீங்க படிக்கலாம். அதாவது என்ன கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன், தமிழ்நாட்டுல என்ன மாதிரி மாற்றம் தேவை, இதுவரை இருக்கிறது என்ன, இப்ப புதுசா நான் என்ன செய்ய போறேன், அதை பத்தி அவர் பேசவே இல்லையே இன்னும். இதுவரை விஜய் உங்களுக்கு கிளியரா ஏதாவது சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டுல எதை மாத்தணும்னு? ஏங்க அண்ணாமலை சொன்ன அளவு கூட தமிழ்நாட்டுல என்னெல்லாம் இருக்குன்னு அவர் சொல்லவே இல்லையே. அவர் பெதுவா சொல்லிட்டு இருக்கிறது என்ன, டிவிக்கே வர்சஸ் டிஎம்கே, நாங்க தான் வரப்போறோம், நாங்க தான் பண்ண போறோம். பாருங்க, அது இது இது ஹெட்லைன்ஸ் உண்டாங்க, ஆனா கிரவுண்ட்ல பெருசா. ஏன்னா பாருங்க, யூ ஆர் ஃபைட்டிங் a old war horse. திமுக சார் ஆக்சுவலி 3 எதிரி சார் அவருக்கு. இப்ப ஏடிஎம்கே பிஜேபி எதிரி ஆயிடுச்சு, டிஎம்கே எதிரி ஆயிடுச்சு, ஏடிஎம்கே எதிரி. இன்னைக்கு இப்ப தனியா இல்ல இங்க பாருங்க, உங்களுக்கு கரூர் சம்பவம் வந்தபோது முதல்ல உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தது யார்? எது கொடுத்தாங்க சப்போர்ட் உங்களுக்கு? ஏன்னா அங்க நடந்திருக்கிற சம்பவத்துல பல விஷயங்கள் இருக்கு, உங்களை அமுக்க பாக்குறாங்க. அதை நீங்க கன்சிடரேஷனே பண்ணல. நீங்க நினைச்சீங்க சரி நம்ம கோர்ட் ரிலீவ் வந்துச்சுன்னு. நாளைக்கு இதே எஸ்ஐடி ரிப்போர்ட் விஜயோட நிர்வாகிகளும் விஜயே காரணம்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா இவர் என்ன பண்ணுவாரு? இல்ல சார், அதுதான் சொல்றாங்க, இந்த அந்த டேவோட சிசிடிவி கேமரா, சிசிடிவி அந்த ரெக்கார்டிங்ஸ் உள்ள என்ன நடந்ததுக்கு அதற்கான ரெக்கார்டிங்ஸ் கேட்டிருக்காங்க. ஐ திங்க் நாளைக்கு தான் டிவிகே சப்மிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ரைட், அந்த விஷயத்த நாளைக்கு சப்மிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் டிவிகே. அதுல இருந்தா நமக்கு என்ன நடக்குது என்னன்றது தெரியும் எஸ்ஐடி ரிப்போர்ட்ல. பட் ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, விஜய் தனித்து நிக்கிறது வந்து தனக்கு பிரயோஜனம் இல்ல, அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. பட் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ரீகன்சிடர் பண்ணி பார்ப்போம். இல்ல ஒரு சின்ன விஷயம் என்ன நாகராஜ், நான் பிரயோஜனம் எல்லாம் போடல. நான் கேட்கிற ஒரே கேள்வி, இல்ல நான் முடிவே சொன்னேன், தனக்கு பிரயோஜனம் இல்ல, அடுத்தவனுக்கு பிரயோஜனம் இல்ல. இல்லங்க, இல்ல அரசியல்ல நீங்க வந்திருக்கிற நோக்கம் என்ன, எவ்வளவு பெரிய மாற்றம் விரும்புறீங்க, அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வருவீங்க? உங்களை எதுக்கு சிஎம்னு நினைக்கணும் மக்கள்? ஏன்னா நீங்க சினிமால நல்லா ஆக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்தா சில மாற்றங்கள் வராது. எதை மாத்துவீங்க காமிங்க. அதை பத்தி ஒன்றும் பேச்சே இல்லைங்களே. நம்பர் 1. நம்பர் 2, இபிஎஸ் கேம்பெயின்ல என்ன சொல்றாரு, அதிமுக ஆட்சியில வந்தா இதெல்லாம் மாத்திடுவோம், எங்களுக்கு ஓட்டு கொடுத்து பாருங்க, நாங்க விவசாயி பிரச்சனையா இருக்கட்டும், இந்த பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாம் மாத்தி காமிக்கிறோம் தானே அவர் கேம்பெயின் பண்றாரு. என்ன சிஎம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி சொல்லலையே. பாருங்க, சிஎம் பண்ணுவது மக்கள். நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு பேச ஆரம்பிக்கணும். அது என்ன கேட்டீங்கன்னா, விஜய்க்கு எடுத்து அவ்வளவு ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா அவர் விமர்சனம் தான் செய்யறாரு. பிரதமர்ல இருந்து ஆரம்பிச்சு முதல்வர் வரல. ஆனா அவர்கிட்ட அவர் ஆல்டர்னேட்டிவ் சொல்லிக்கிறாரு. பட் வாட் இஸ் இஸ் ஆல்டர்னேட்டிவ்? சினிமா நான் இருக்கு, எனக்கு பாப்புலாரிட்டி. பாருங்க, எம்ஜிஆர் அப்படி பண்ணல. பாப்புலாரிட்டி ஒரு பேஸுங்க, ஒரு அட்வான்டேஜ் பேஸ். அதுக்கு மேல நீங்க பில்ட் பண்ணணும். பிகாஸ் நீங்க பிலிம் வேர்ல்ட்ல இருந்ததுனால உங்கள்ட்ட ரிசோர்சஸ் இருக்கு, நிதி நிறைய இருக்குது. அண்ட் உங்க கூட இருக்கிறவங்களும் ஃபைனான்சியல் மேனேஜர்ஸ், தே ஆர் நாட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அண்ட் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டான பிரசாந்த் கிஷோரோட நிலைமை பீகார்ல பாருங்க. அதாவது பெரிய மாற்றம் சொன்னாரு நிதிஷ்குமார். அது பாரு, அவரோட பிரச்சனை நிதிஷ்குமாரோட கருத்து வேறுபாடுல ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு லாலுக்கு எதிர்த்து, லாலு குடும்பத்துக்கு எதிர்த்து என்னெல்லாம் பண்ணாரு. இன்னைக்கு அவரே நிற்க முடியாத தைரியம் அவருக்கு வரல. நம்ம தோத்துருவோம்னு பயப்பட்டேன்.
இங்க பாருங்க, இந்திரா காந்தி அவங்க 1977 பதவி போன பிறகு தோல்வி கண்டு பயப்படல. மீண்டும் உங்களுக்கு சிக்கமங்களூர் பை எலெக்ஷன்ல போய் நின்னாங்க. எந்த தலைவர் தேர்தல் கண்டு பயப்படுறாங்களோ அவங்களால முன்னாடி போறது கஷ்டங்க. அது ஒண்ணு. இரண்டாவது, எதிரிகளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஏன்னா பாருங்க, ஒண்ணு நிச்சயங்க, நான் ரொம்ப இதுவா சொல்றேன். ஏன்னா டிஎம்கே வில் நாட் டாலரேட் டிவிகே. அவங்க திருப்பி வந்தாங்கன்னா they will not. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்துட போறது. ஸ்டாலின் இருக்கிறவர்கள் அவரை போச்சு வேறங்க. அவர் இன்னும் அவருக்கு என்ன ஓல்டு இது அவருக்கு. சரி, எல்லா எதிர்கட்சிகளும் இருக்கட்டும், நம்ம இருக்கட்டும், அப்படி ஓட்டுறாரு. ஏன்னா அவர் ரொம்ப காரமா ஜாஸ்தி பேசப்பட்டாரு. அவர் காரமாவும் யோசிக்க மாட்டாரு. அவரோட அப்ரோச் வேற. ஆனா அடுத்த ஜெனரேஷன் அப்படி இருக்க போகுது இல்ல. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் அப்ரோச் கம்ப்ளீட்டா மாறி போயிடும். அப்படி மாறி போச்சுன்னா இவர் என்ன பண்ணுவாரு? சார், நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி. நம்ம ஜெனரலா அதர் ஸ்டேட் எலெக்ஷன் பத்தி ரொம்ப கவர் பண்றது கிடையாது. வில் ஹேவ் த எக்ஸாக்ட் அப்டேட், அவ்வளவுதான். சார், என்டிஏ தோற்றுன்னு சொல்லி பீகாரை பத்தி இங்க ஒரு செய்திகள் வந்து பரவி கொண்டே இருக்கிறது. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்றாரு, இஸ் நாட் பர்ஃபார்மிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. உங்களுடைய டேக், என்டிஏ லீடிங்ல இருக்கா இல்ல என்ன நிலைமையில பீகார் இருக்கு சார்? நீங்க வந்து பிரசாந்த் கிஷோரோட அண்டர் பர்ஃபார்மன்ஸ்ல தான் என்டிஏ பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, என்டிஏ இஸ் ரீபர்ஃபார்மிங். அது காரணம் என்னன்னா நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் கிட்ட முழுமையாக இந்த யாதவ் காம்பினேஷனை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற நான் யாதவ் ஓபிசிஸ் எல்லாரும் இந்த பக்கம் இருக்காங்க, அவர் கூட இருக்காங்க. அவர் தான் பாருங்க என்டிஏன்னா நிதிஷ்குமார். அதனால்தான் திருப்பி 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 பிஜேபி சொல்லிட்டே போறாங்க, நிதிஷ்குமார் தான் சிஎம், நிதிஷ்குமார் தான் சிஎம். அதை பார்த்துட்டாங்க. ஏன்னா தேஜஸ்வி யாதவ் என்னதான் இது பண்ணாலும் அவர் தகப்பனாரோட லீகசி இருக்கு பாருங்க, லாலு பிரசாதோடது. அட்டூழியங்கள் லூட்டி அடிச்சாங்க அந்த 16 வருஷம். அதை மக்கள் மறக்கலைங்க. அண்ட் இவர் கொடுத்திருக்க 2005 இருந்து பாத்தீங்கன்னா பல மாற்றங்கள் பிஆருக்கு வந்திருக்கு. ஒன்று. இரண்டாவது, இவருக்கு மெயின் சப்போர்ட் பேஸ் வந்து விமன் ஓட்டர்ஸ். விமன் ஓட்டர்ஸ் இவர்கிட்ட ஆற மாட்டாங்க. அவங்க திருப்பி திருப்பி விசாரிக்கிறது என்னன்னா அவரோட ஹெல்த் எப்படி இருக்குது. என்டிஏ தோத்துறோன்னு இங்க தமிழ்நாட்டில் சொல்றது காரணம் என்னன்னா, அங்க தோத்துட்டா இங்க எதிரொலிச்சு நமக்கு லாபம் இருக்குங்கிறதுக்காக சொல்றானே வெளியே. அது பிஆரோட ப்ராப்பர் கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஒண்ணு. இரண்டாவது, 2020 பாத்தீங்க ஆர்ஜேடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆனா கூட இருந்த மெயின் அலாய் காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு? 70 சீட்ல பாருங்க. இப்ப கூட நேற்று ராகுல் காந்தி இந்த கலப்பி இருக்கிற ஓட்டு சோரி பிஆர் எலெக்ஷன் முன்னாடி ஒண்ணு பண்றாரு. ஹரியானால ஆச்சு, ஹரியானாவை நாங்க ஸ்வீட் பண்ணிருப்போம். ஆனா அது என்ன கதைங்க? இது ஒரு பீகார்ல உங்க தொண்டர்கள்ல ஜெயிச்சு டிக்கெட் இப்படி வாங்கி நிற்கிறாங்க. அவங்கள உற்சாகம் பண்றதை விட்டுட்டு 2 மாசமே நீங்க பீகார்லயே காணோம். கடைசியா வந்தீங்க, தேஜஸ்வி என்டார்ஸ் பண்ணல. நீங்க நாளைக்கு 2021 போல காங்கிரஸ் திருப்பி இப்படி 61 சீட் வாங்கிட்டீங்க கண்டெஸ்ட் பண்ண. தேஜஸ்வி ஆர்ஜேடி பயமுறுத்தி கிடுத்தி எதை பண்ணிட்டீங்க. ஆனா பண்ண பிறகு இந்த 61ல 10 சீட்டு நீங்க தாண்டலன்னா என்ன ஆகுது? அப்ப என்ன சொல்வீங்க? என் ஓட்டு திருட்டு போச்சு, காங்கிரஸ் ஓட்டு திருட்டு போச்சு. ஆனா ஆர்ஜேடி ஓட்டு திருடல, அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்தது. உங்க ஓட்டு திருடுறாங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, அட்லீஸ்ட் விஜய் ராகுல பார்த்துட்டாவது கொஞ்சம் கத்துக்கணுங்க. இல்ல நேரம் இப்ப ராகுல் அவருக்கு ரொம்ப கிட்டக்க போயிட்டு இருக்காரு கேள்விப்படுறோம். அப்போ கிட்டக்க ராகுலோட கிட்டக்க போனா கூண்டோட தெரியும் உங்களுக்கு எங்க போடலான்னு. சரி சார், ஐ திங்க் ரொம்ப நாள் பிறகு ஒரு எல்லாத்த பத்தி பேசியிருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வணக்கம். நன்றி நாகராஜ்.